Hi the chimneys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I'm so good. I hope you all are so fine. ஸோ நீங்கள் கேட்ட மாஃபியா லிட்டில் பாயோட பார்ட் 2 தாட்டா இது. ஆக்சுவலி எனக்கு கோல்டுடா, அதனால தான் என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. ஆல்ரெடி நான் வாய்ஸ் சேஞ்சர் தான் போடுறேன். புரியுமா எனக்கு கூட தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் அறியும் ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஒன்று சொல்லிடுங்கடா, இன்ட்ரோ மட்டும் நான் ஓன் வாய்ஸில் சேஞ்சர் போடாமல் வச்சுருக்கேன். ஸோ ஓன் வாய்ஸே நம்ம எஃப்எஃப் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை அந்த வாய்ஸ் சேஞ்சர்லேயே நம்ம கண்டினியூ பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எது உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் எப்படி பார்த்துருந்துருப்போனா, அந்த கார்லேருந்து நிறைய பாடி கார்ட்ஸ் இறங்கியிருப்பாங்க. அப்போ நம்ம ஜாங்கோ சுகாலாம் முறைச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூ பண்ணிக்கலாம். அதில் ஒருத்தர் மட்டும் நடந்து அப்படியே வர்றான். வந்து நம்ம டயாங் முன்னாடி இருந்துட்டு, டயாங் வா வீட்டுக்கு போகலாம். அப்பா நான் வரலப்பா, 4 years கழிச்சு நீ வந்திருக்கடா, ஒரு பெத்த அப்பங்கிட்ட வராமல் கண்ட நாய் அப்படின்ற போது நம்ம டயாங், பா ப்ளீஸ் ஸ்டாப் இட், இஸ் மை ஹஸ்பண்ட், நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட வரப்போகிறதில்ல அப்படின்றான். நம்ம ஜேகே இப்போ ஸ்மித் பண்ணிட்டு, ஹே யாரா சொன்னான் உன் பிள்ளைன்னு, மாமாய் நான் கல்யாணம் நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் உன் பிள்ளை, அப்போ உன் பிள்ளை என்கிட்ட வந்து மாமா ஐ லவ் யூடா, எனக்கும் ஒன்று பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிச்சோ. அதுலேருந்து அவன் என் பிள்ளைடா. இப்போ அவனுங்களாம் யாருன்னு பார்க்கலாமா? அது வேறு யாரும் இல்லை, நம்ம டயாங்கோட அப்பா. நம்ம டயாங்கோட அப்பா யாருன்னா, அந்த நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் யாங்குன்னு சொல்லிட்டு ஒரு தடி வாங்குவாங்கல்ல, அதுதான் நம்ம டயாங்கோட அப்பா. அண்ட் அவங்க ஒய்ஃப் தான் அந்த லியாங், அண்ட் அவங்க சித்தப்பா அதான் சிஓ. இப்போ அவங்க அப்பா தான் அந்த டயாங்க்கு முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ரா, எனக்கு ரொம்ப ஃபீவர், அதனால வாய்ஸ் இவ்வளோ கேவலமாக போகுது. நான் வாய்ஸ் சேஞ்சர் போட்டுக்கிறேன் தான் தெரியுது இவ்வளோ கேவலமாக போகணும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வாட்டில் இருந்து நான் வந்து வாய்ஸ் சேஞ்சர் போட மாட்டேன், என் ஓன் வாய்ஸே போடுறேன். நான் கமெண்ட் பண்ணுங்கடா. சரி வாங்க நமக்கு ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். டயாங் அப்பா சொல்கிறேன்ல, வா அப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் புருஷனை விட்டு என்னால் வர முடியாது. டயாங் நீங்கள் இன்னும் லீகலாக கூட மேரேஜ் பண்ணல. யார் சொன்னாப்பா நாங்கள் லீகலாக மேரேஜ் பண்ணலன்னு? ஆக்சுவலாக நான் 4 yearsக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணிட்டு தான் நாங்கள் போனேன். அது என்ன பண்ணுறது உங்களுக்கும் தெரில. ஸோ அவன் பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் தான், ஓகேவா? அண்ட் இன்னும் நாங்கள் 1 month or 2 months கிராண்டாக மேரேஜ் பண்ணுவோம். அப்போ இன்விடேஷன் வைக்கிறோம், வாங்க, அதுக்கு மட்டும் வந்தால் போதும், சரியா? என் ஜங்குக் இதெல்லாம் வந்தாகணுமா, வேண்டாம் தானே அப்படின்றான். நம்ம ஜங்குக், டேய் என்னங்களும் அது என் மாமன்டா, அதையும் தாண்டி என் மாமனாடுறா, வரட்டு விடு அப்படின்றான். எப்பா பார்த்தியா ஜங்குக்கு மேலே எவ்வளோ வச்சுருக்கான்னு, அதை ஒழுங்காக கற்றுட்டு ஒழுங்காக போயிடு, அவனை வேறு ரூபத்தில் பார்க்காத, அவ்வளோதான்ப்பா சொல்ல முடியும். என் புருஷனை நான் இதுக்கெல்லாம் அடக்கி வைக்க மாட்டேன், மித்த விஷயத்துலலாம் அடக்குவேன், இதுலலாம் அடக்க மாட்டேன்ப்பா, ஒழுங்காக போயிடுப்பா அப்படின்றான். இப்போ அவங்க பின்னாடி அவங்க அம்மா வராங்க, அதான் இந்த லியாங்னு இருக்காங்களா அவங்க வராங்க. டயான் வா டைம் போகலாம் வீட்டுக்கு, அம்மா சொல்கிறல. அம்மா இவனுக்கு எதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, நான் எப்படிம்மா உங்கள் வீட்டில் வந்து இருக்க முடியும், என் புருஷன் வீட்டில் தான் நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். டயாங் நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நாங்கள் இப்படி பண்ணியிருக்க மாட்டோம். அண்ட் நீ பையனை கல்யாணம் பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கால, சி எங்களுக்கே வெக்கமாக இருக்குடா அப்படின்றாங்க. இப்போ நம்ம டயாங்மா உங்களுக்கு அவ்வளோதான் லிமிட்டை, நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, அண்ணா அவன் நல்லா பார்த்துக்கிறான், உங்கள் நரகத்தில் இருந்து இந்த கேவலம் கெட்ட குடும்பத்தில் இருந்ததுக்கு இவன்கிட்ட இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? உங்ககிட்ட அனுபவிக்காத கூடாத சந்தோஷம் எல்லாம் நான் இவன்கிட்ட அனுபவிச்சிட்டேன், ஓகேவா? என்னை இவன் நல்லா பார்த்துக்கிறான், ஒரு குழந்த மாதிரி என்ன ஹேண்டில் பண்ணுறான். பெற்றவங்க நீங்கள் பண்ணாத எல்லாம் எனக்கு பத்தவங்களா இருந்த என்னோட லவ்வராக இருந்து என்னோட புருஷனாக இருந்து பண்ணிகிட்ருக்கான். தயவு செய்து போங்க, எங்கள் லைஃப்பில் இனிமேல் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. நீங்கள் வந்தப்போ நான் பின்னாடி போய் பயந்துட்டு போய் பின்னாடி நின்று, ஆனால் இப்போ என் ஜங்கு கூட கையை ஹோல்ட் பண்ணியிருக்கவும் எனக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சு. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் என் பக்கத்தில் இருக்கனால, சரியா? நான் பயந்துட்டு பின்னாடி போன பையன்தான், ஆனால் எப்போ என் ஜங்குக்கு என் கையை பிடிச்சி நீ வந்து முன்னாடி நான் இருக்கேன்னு சொன்னாலும் அப்போ எனக்கு தைரியம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நாங்கள் கூட வர போகிறதில்ல,
அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஜங்குக் இங்கே பாருங்க, அவங்க 2 பேரும் இங்கே நிற்க வைக்கிறதே எனக்கு டென்ஷன் ஆகுது. தயவு செய்து அங்கே போயிடுங்க. என் பொண்டாட்டி இப்படிலாம் பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் பேசிட்டான். தயவு செய்து கிளம்பிடுங்க. அவன் சொன்ன மாதிரி என்னை வேறு ரூபத்தில் பார்க்காதீங்க, கிளம்பிடும் ஒழுங்கா, அவ்வளோதான் அவனுக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம சுகர் இருந்துட்டு, ஏய் ஜங்குக்கா, இவனை யாரும் இங்கே வர சொன்னா? இவனுக்கு போது எப்போ நம்ம இடம் தெரிஞ்சிச்சு? அதெல்லாம் மோப்பன் ஆகிடா மச்சான், எங்கே இருந்தாலும் மோப்பம் பிடிச்சிட்டே வந்துடும் அப்படின்றான். ஆமாம் அப்படின்றான். இப்போ நம்ம டேங்கெலாம் இதுக்குள்ள எதுவுமே ரெக் பண்ணல, ஆனால் அமைதியாக இருக்கான். ஸோ இப்போ அவங்களாலே அவமானம் தாங்க முடியாமல் அவங்களே போயிடுறாங்க. ஆனால் நம்ம யாங் மட்டும் இருந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன், ஜங்குக் என்னைக்கு இருந்தாலும் உன் சாவி என் கையில் தான். டேயாங், நீ இவனை இழந்துட்டு புருஷன் இல்லாமல் நீ நிற்ப, அப்போ உனக்கு அம்மா அப்பாவை தேடி நீ வரல பார்த்துக்கூட அப்படின்றான். இப்போ நம்ம டேயாங் இருந்துட்டு, எப்பா நான் புருஷனை இழந்துட்டு நிற்கிறேனா இல்லை அம்மா அப்பாவை இழந்துட்டு நிற்கிறேனான்னு கூடி சீக்கிரம் பார்க்கலாம். முடிஞ்ச என் புருஷன் மேலே கை வச்சுட்டு உயிரோட போங்க பார்க்கலாம் அப்படின்றான். பட்டு ஜங்குக் சிரிச்சிட்டு இருக்கான். ஏன் தங்கோட்ட அப்படின்னா லிப்லே கிஸ் பண்ணுறாங்க வச்சு. இப்போ அவங்க அம்மா அப்பா அப்படியே போயிடுறாங்க டென்ஷனில். இப்போ நம்ம ஜங்குக் டேங்க பார்த்துட்டு, என் தங்கம் உனக்கு எப்படி எவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீ எப்போ என் கையை பிடிச்சி அப்போ வந்துருச்சு ஜங்குக் அப்படின்றான். இப்போ நம்ம சுகா இருந்துட்டு, டி உங்கள் ஒப்பனை மட்டும் பாரு, தூக்கி போட்டு சாத்துறாங்க, அப்போ தான் திருந்துவா, எடுத்து மசுர ஆகுதுட்டாங்க அப்படின்றான். பார்த்தப்ப எனக்கே அப்படி தான் தோணுது சுகா அப்படின்றா. இப்போ அப்படியே 4 பேர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஆகுது, அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம சுகா வந்து ஜிமினை கூட்டிகிட்டு போயிடலாம். நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேங் கூப்பிட்டு போகிறோம். இப்போ ஜங்குக்கு டேங் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஜங்குக்கா சொல்லு பேபி, உனக்கு அந்த உலகத்தில் யாருமே வேணாம், நீ மட்டும் போதும் சரியா? என் அப்பா என் அம்மா அதெல்லாம் கணக்கில் இல்லைடா, அதுங்க பண்ணதுக்கெல்லாம் நான் உயிரோடு இருக்கதே பெருசு. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ லவ் தந்து இவ்வளோ கேரிங்காக என்னை பார்த்துக்கிட்டு சச்ச பிளிஸ்ஃபுல் காட் கிஃப்டடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஃபாரெவர் ஐம் யோர்ஸ், யோர் மைண்ட், இப்படியே இருக்கணும் சரியா? சரிடா தங்கம், இப்படியே இருக்கலாம். உங்கள் அப்பா நடுவில் தான் வார்த்தை விட்டாரு, உங்கள் அப்பனா உங்கள் அம்மாளா? என்னது ஜங்கோக்கா? அதான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல பையனை அப்படின்னாலே. ஆமாம் ஜங்கோக்கா, எங்கள் அம்மா தான் சொன்னா. அவள் சொன்னால் அப்புறம் எனக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சு. அதுவும் நீ பையனை லவ் பண்ணுறதுக்குன்னு எனக்கு பிரச்சனை இல்லை, இவனை லவ் பண்ணுறாடா அப்படின்ட்டாடா எனக்கு சரியான காண்டாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வர. அவனுக்கு க்யூட்டாக இருக்குது நம்ம டேங்க் பேசுகிறதெல்லாம். அப்படியே ரசித்து பார்த்துட்டே போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டேங் அப்படியே நம்ம ஜங்குக்கு கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு டேங்கை பிடிச்சிட்டு ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு, டேய் விட்டா நான் போய் குளிச்சுட்டு வரேன், டயர்டாக இருக்குது, சேர்ந்து குளிக்கலாம். வேண்டாம், நீ சேர்ந்து குளிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வேலையை கட்டு வேணா, வரலப்பா சாமி அப்படின்னா. வாழட்டேங்க ப்ளீஸ் தான், சொல்லலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். நான் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டே போயிட்டுருக்கான். இப்போது 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படி விளையாடுவாங்க. இதுக்கு தான் நான் அவங்ககிட்ட குளிக்க வரலன்னு சொன்னேன், பார்த்து என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றான். சரி விட்டு, என் புருஷனை பண்ணக்கூடாதான், பண்ணலாம் அப்படின்றான். இப்போ அவங்க ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நம்ம டைம் வந்துட்டு ஜங்குக்கிட்டாங்க, கொஞ்ச நேரம் படுக்கிறேன், எனக்கு செம்ம டயர்டு ஓகேவா அப்படின்றான். இந்த டைம் ஜங்குக்கு வந்துட்டு சரி நானும் வரேன் அப்படின்றான். எதுக்கு நீ? எனக்கும் டயர்டாக இருக்காதடா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டேன். 2 பேருமே போய் படுத்து ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக டைட்டு ஹக் பண்ணிவிட்டு தூங்குறாங்க. எப்பயுமே நம்ம ஜங்குக்கோட செஸ்லேருந்து நம்ம படுத்துருப்பான், லைக் டிஸ்பிளேல இருக்குல்ல லாஸ்ட்டில், அந்த மாதிரி தான் தூங்குவாங்க. அதே மாதிரி தான் இப்போ தூங்குறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ நம்ம டைம் இருந்துட்டு எழுந்திரிச்சிட்டு
அப்படியே நம்ம ஜங்குக்கு சீக்ஸ்லேயே அப்படின்னு ஒரு பெக் பண்ணிட்டு இப்படி கீழே போகிறான். போயிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு காஃபி போட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு கப்பில் காஃபி போட்டு வச்சிடறான். ரெண்டு இவனும் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப் பண்ணுறான். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அச்சன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்றான். ஜியான் ஜெயாங்க. எஸ் சொல்லுங்கள். உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா? ஓகே. எப்போ வரணும்? டைம் மட்டும் சொல்கிறீங்களா? ஒரு 10 o'clock போல் வந்தால் போதும். அண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு நாங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவோம். அண்ட் நீங்கள் படித்த கண்ட்ரியோட நேம் சர்டிஃபிகேட்டும் நாங்கள் கொடுத்துருவோம். அது ரெண்டுமே டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபார்ம் அகைன் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். சரி, மீதி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் இங்கே வாங்க நான் சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் ஆகுது. இப்போ அவன் வேக வேகமாக சமைச்சிட்டு இருக்கான். பிகாஸ் இட்ஸ் டைம் 8. இன்னும் 1 hour அவன் கிளம்பி ஆகணும். சாரி 2 ஹார்ஸில் கிளம்பி ஆகணும். ஏன்னா ஜங்குக்கு போய் எழுப்புறதுதான் பெரிய விஷயமே. அவன் இப்போ மேலே போயிட்டு ஜங்குக் எந்திரான்னு கத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் என்ன வேணும்? ஏன் காலங்காத்தால எப்படி சாவடிக்கிறேன்? தூங்க விட்றே. எனக்கு சர்டிஃபிகேட்லாம் வந்துருச்சு. நம்ம போய் வாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ இன்னும் வாங்கணும்டா. சரி, நானே போய் வாங்கிக்கிறேன். உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காஃபி அங்கே போட்டு வச்சுருக்கேன். அந்த குடிச்சிட்டு சாப்பிட்டு அப்புறம் பொறுமையாக நாளைக்கு போ. சரியா? பை, லவ் யூ. நான் போய் கிளம்பிட்டு போகிறேன். சரியா? எனக்கு இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறது 1 hour ஆகும். சரியா? பாய் அப்படின்னு சொல்கிறான். இருடி மார்னிங்கான அனுப்பிச்சி விட்றேன். அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். நான் மட்டும் போகிறேன். சரியா? பாய். பார்த்து சேஃபாரு. எனக்கே வா அப்படின்றான் நம்ம ஜங்குக். நான் தான்டா சொல்லணும் உனக்கு பார்த்து சேஃபாக போடுவா. ஏன்னா நானும் வரேன். நீ எந்திரிச்சு கிளம்புறதுக்குலாம் லேட் ஆகும் சாமி. நான் போய்க்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக கிளம்பிட்டேன். கார் எடுத்துகிட்டு போகிறான். அவங்களுக்கு கால் பண்ணி அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணி விட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்களும் சென்ட் பண்ணி விடுறாங்க. அது பார்த்தா கடைசியில் அவன் போகிற ரூட் எல்லாமே ஒரு ஃபாரஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு வீடு கூட இல்லை, ஒரு ஃபாரஸ்ட் தான். உள்ளே போகிற வரைக்குமே ஒரு ஃபாரஸ்ட்டு. அண்ட் அங்கே ஒரு லாஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் மாதிரி தெரியுது. இவனும் ஆஃபீஸ் தான் வந்துடுச்சு போலான்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்குறான். அவங்க சுற்றிலும் பிளாக் கலர் ஷூட் போட்டுட்டு ஃபுல்லாக பாடி காட்சி தான். இவனை அப்படியே கடத்திட்டு போயிட்டு உள்ளே வச்சிடறாங்க. இப்போ அவனை கையை காலெல்லாம் உள்ளே கட்டி போட்டு மவுத்தில் டேப்லாம் ஒட்டி வச்சுருக்கானுங்க. இப்போ நம்மகிட்டையும் அப்படியே மேலே பார்க்குறான். அவனோட அப்பா நிற்கிறாரு. ஏண்டா என் கூட வர சொன்னால் வரமாட்டியா? உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? இப்போ உன்னை கடத்தி வச்சிருக்கோன்னு சொன்னால் உன் புருஷன், அதான் சொன்னல, உன் புருஷன் அங்கே வருவான். அவனை அப்படியே கண்ணு முன்னாடி துள்ள வெட்டுறான்டா அப்படின்றான். இப்போ பாரிட்டையும் ஒழுங்கா நீ அவனை விட்டுட்டு என் கூட வரதுன்னா சொல்லு, நான் அவனை அப்படியே விட்டுருவேன். இல்லைனா அவன் கண்ணு முன்னாடியே செத்துருவான். அப்புறம் நீ என் கூட வந்துடுவ அப்படின்றான். இப்போ நம்மகிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு மவுத்தை அசைச்சிட்டே இருக்கான். இப்போ அந்த பாடி கார்டை விட்டு அந்த டேப்பை ரிமூவ் பண்ண சொல்கிறான். ஸோ அவனுமே ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணோனையும் நம்மகிட்டையும் அங்கே இருந்துட்டு, டேய் தகப்பா, நீ எனக்கு அப்பனா, நான் உனக்கு புள்ளடா. இப்போ நீ ஜங்குக்கு ஃபோன் பண்ணு, என் புருஷன் என்னை தேடி வருவான். ஆனால் அவன் ஒத்தையால் தான் வருவான். அந்த ஒத்த சிங்கத்துக்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ நான் உன் கூட வருவேன். ஆனால் அது நடக்கவே நடக்காது. நீலாம் ஒரு அப்பனா? என்னை சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கொடுமை பண்ணி வளர்த்தி ஒரு கேடு கெட்ட அப்பங்கிட்ட பிறந்து எனக்கே அவமானமாக இருக்குது. அதுக்கப்புறம் 10th தாண்டா எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் கிடச்சிச்சு. ஜங்குக் கிடச்சா எனக்கு. அதுக்கப்புறம் நானும் பொறுமையாக வந்து லோயர் காலேஜ் எங்கே முடிச்சுட்டு ஹையர் காலேஜ் அப்ராட் 4 வருஷம் நான் விட்டுட்டு நான் இருந்துட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கலாம் வந்தா. அதையும் கெடுக்கிறல. இனி ஜங்குக்கு என் கண்ணு முன்னாடி உன்னை வெட்டுனா கூட நான் கண்டுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இத்தனை நாள் அவன் வந்து உன்னை உசுரோட விடுறதே எனக்காக தான். இப்போ நீ என்னையே தொட்டுட்டல, விட மாட்டான்டா, உன்னை விடவே மாட்டான். நானும் சொல்கிறேன், உன்னை விடவே இல்லை. ஒன்று அதான் எங்கள் அம்மாவை கொண்டுட்டு ஒருத்தையை கட்டினியே, அவளை யாரையுமே உயிரோட வர மாட்டான், பார்த்துக்கோ. இப்போ அவங்க அப்பா இருந்துட்டு, உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லு,
இடத்தையும் சொல்லு, அவனை தண்ணியே வர சொல்லு, அவன் இப்படியே சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு. நீ உயிரோட போயிட்டேனா நீ அவன் கூட போ, நான் உசுரோட போயிட்டேனா நீ என் கூட தான் வர அப்படின்றான். இப்போ டயாங் ஃபோன்லேருந்தே கால் பண்ணுறான். அந்த பாடி கார்டு வாங்கி வச்சுருப்பான். ஸோ அவன்கிட்ட இருந்து கொடுக்குறான். இப்போ அவன் ஜங்குக்கு அவன் கால் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக்கு அட்டன் பண்ணிவிட்டு, டயாங் எவ்வளோ நேரம் ஆகும் டயாங், சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, நிலம் போர் அடிக்குதுடா அம்மு அப்படின்றான். இப்போ நம்ம டயாங் பேப் சொல்கிறத கேளு, எங்கள் அப்பங்காரன் இருக்கான, எங்கள் அப்பங்காரன் அவன் என்னை கழுத்தி வச்சுருக்கான். இந்த இடத்து தான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சுட்றேன். டீல் போட்டிருக்கான்டா, நீ தனியாக வருவியாம்மா, நீ வந்து உசுரோடு போயிட்டேன்னா நான் உன்கிட்ட வரதாம்மா. ஒரு வேளை இவன் ஒன்றை கொண்டுட்டு இவன் உயிரோடு போயிட்டானா நான் இவன் கூட வரதாம்மா. இப்போ அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கு இல்லை. ஏன்னா அவங்க அப்பங்காரட்டையாங்க ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான். ஹேட்டையாங்க விளாடாத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உனக்கே தெரியும் நான் எவ்வளோ பயந்துருவேன்னு சொல்லிட்டேன், எங்கள் உண்மையே சொல்லு. ஹே ஜங்கு பயப்படாத, நான் ஆள் எதுவுமே ஆகாது, நீங்கள் வா, எனக்காக இவனை கொன்னுட்டு நீ என்னை கூட்டிகிட்டு போ. இவன் பணத்துக்கு மேலே நான் கால் எடுத்து வைக்கணும். ஏன்னா இவன் அப்பனே இல்லைடா, ரொம்ப ரொம்ப இப்போ கூட பெத்த பிள்ளைய கடத்திட்டு வந்து உட்காந்துருக்கான். இதெல்லாம் என்னத்த சொல்ல, நீ வா ஜங்கோக், நீ வா, இவனை கொன்னுட்டு நீ இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்டுறான். அதுதான் நம்ம ஜங்குக்கு கார் எடுத்துகிட்டு பறந்துட்டு வரான். செம்ம ஃபாஸ்ட்டில் வண்டி ஓட்டிகிட்டு வரான். வந்துடுறான், ரீச் ஆகிடுறான். அதில் 2-3 கன்று வச்சுருக்கான் பேக்கெட்லேயே. அதுவும் இல்லாமல் புல்லட்ஸும் பேக்கெட்டில் வச்சுருக்கான், பட் மறைச்சிருக்கு, அவனுக்கு வெளியே தெரில. ஸோ உள்ளே வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறான், இந்தாடா என்னடா சிங்கிளாக வந்துட்டா சொன்ன மாதிரியே, யாரையும் கூப்பிட்டு வரலையா, அங்கேயே வெளியே பாருங்களா அப்படின்றான். இப்போ சிங்கிளாக தான் வரும், பண்ணிங்க தான் உன்ன மாதிரி பயந்துட்டு பொட்ட நாய்ங்க தான்டா இத்தனை நாய்ங்க கூட இருக்கும் அப்படின்றான். இப்போ அவன் டயாங் கிட்ட ஓடி போயிட்டு, டயாங் உனக்கு எதாச்சா, ஏதாவது பண்ணானா, அவன் உன் மேலே தான் கை வச்சானா, உன் பொண்டாட்டி யாரா கை வைப்பா, அதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஜங்குக்கு அப்படின்றான். இப்போ அவன் ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கோட ஹெட்லேயே அவங்க அப்பா புல்லட் அந்த கன் இருக்குல்ல அதை வைக்கிறான். ஸோ டயாங் கொஞ்சம் அல்லல்ல அப்படியே, உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை, ஒழுங்காக அவன் ஹெட்லேருந்து கன் எடுத்துட்டு உன் பிள்ளைய பாசமாக தான் பார்த்துரு, கொள்ளக்காரன் ஆக்காத, நானே உன்னை கொண்டுட்டு போயிடுவேன், என் கட்டை அவுத்துடு ஜங்குக்கு அப்படின்னு ஒன்று அவனை கட்டை அவுத்துடுறான். இப்போ அவங்க ஜங்குக்கு அப்படியே டேர்ன் பண்ணி அவன் கையை முறுக்க அந்த கண்ணை பிடிங்கி அப்படியே நம்ம டயாங்கிட்ட கொடுத்துட்றான். இப்போ அவங்க அப்பனை சலுப்புன்னு ஸ்லாப் பண்ணிட்டு இருக்கான் நிற்காம. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, என்னடா பொண்டாட்டி மேலே காய வச்சுட்டு இவ்வளோ தைரியமாக அலையிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறான். இப்போ பின்னாடி இந்த பாடி கார்ட்ஸ்லாம் ஜங்குக்கு ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஸோ அவன் கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ டயாங் கண்ணு மூணு தெரியாமல் அவன் பாட்டு சுட்டுட்ருக்கான். ஜங்குக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காங்களா, அவங்கள மட்டும்தான் சுட்டுட்ருக்கான். இப்போ அவங்க அப்பாவை பார்த்து, கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோ உடனே சுட்டுருவேண்டா, கிட்ட வராதரான்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் அவங்க அப்பா கேட்கவே இல்லை. நம்ம ஜங்குக்கு நோக்கியே வந்துட்டுருக்காரு. ஆல்ரெடி பக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க, இப்போ இன்னும் க்ளோஸாக வராரு. ஐயோ கிட்ட வராதன்னு சொல்லிகிட்டே இருக்கான் நம்ம டயாங். அவன் வந்து அப்படியே நம்ம ஜங்கு கூட காலரை பிடிக்கிறான். இப்போ டக்குன்னு ஒரு சவுண்டு. அப்போ எல்லாருமே திடீர்னு ஷாக் ஆயிடுறாங்க. டயாங்கோட அப்பா கூட அந்த காலையிலேருந்து எடுத்துடுறாரு கையை. திடீர்னு அங்கே நிறைய பேர் என்ட்ரி ஆகிட்டு அப்படியே ஃபுல்லாக ஃபயரிங் சவுண்ட்ஸ் தான். அப்படியே கன் சவுண்டு ஃபுல்லாக. இப்போ நம்ம ஜங்கு நம்ம டயாங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறான். அங்கே வேறு யாரும் வந்திருக்க மாட்டாங்க, நம்ம ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் தான் வந்திருப்பாங்க. ஏன்னா வரும்போதே நம்ம ஜங்குக்கு வந்து சுகாக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். சுகா வந்து அங்கே இருக்கவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாத்திட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ 2 பேத்துக்கும் செம்ம ஃபைட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. அதில் ஜங்குக்கு டயாங்கும் காரில் வந்துட்டு அப்படியே இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு சுகா கால் பண்ணுறான். டே மச்சான், ஆர் யூ சேஃப்? யாடா ஐம் சேஃப். டயாங் ஆல்சோ சேஃப்டா அப்படின்றான்.
எப்பா பாடி கார்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கடா. சண்டை நடந்துட்டுருக்கு. ஒரு நிமிஷம் உயிரே இல்லைடா. நான் டயாங் மேலே இன்ன வரைக்கும் எனக்கு அதுலேருந்து வெளியே வரவே முடியல. டயாங் மேலே கை வச்சிட்டான்டா அவன். இதை போட்டு தள்ளுண்டா அவங்க அத்தா அப்படின்றான். இப்போ அங்கே இருக்க நம்ம ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் எல்லாமே வந்து லைன் ஃபார்ம் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ நம்ம ஜங்கு வெளியே இறங்கிட்டு என்னாச்சுன்னு நம்ம ஜங்கு போய் கேட்குறான். அப்போ அந்த ஊரில் இருக்க ஒரு ஹெட் பாடி கார்டு வந்து சொல்கிறாரு, சார் எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆனால் டயாங்கோட அப்பா மட்டும் மிஸ்ஸிங் சார். அவர் தப்பிச்சு ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஏன்டா மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு டயாங் சொல்கிறான். சார் அது அப்படின்ட்டு போய் டயாங் இப்போ அது ரொம்ப முக்கியமா மூடு அப்படின்றான் ஜங்குக்கு. நம்ம ஜங்குக்கு இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான் டயாங்கோட கையெல்லாம் ஷிவரிங் ஆகிட்டுருக்கு. செம்மையாக ஷிவர் ஆகுது. அவன் லைக் பயம் இருந்திருக்கு அவனுக்கு உள்ள, ஆனால் வெளியே காட்டிக்கல. அண்ட் அவன் ஜங்குக்கு வந்து இது எல்லாம் ஃபைட் பண்ணவும் ரொம்ப பயந்துட்டான். ஸோ ஜங்குக்கு தெரியுது. ஸோ பாடி வச்சுக்கிட்டேன். ஓகே நீங்கள் பாருங்கள், நான் இவனை கூட்டிகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இப்போ நம்ம டயாங் அப்படியே வீட்டுக்கு போகிற வழியிலனா நம்ம ஜங்குக்கு மேலேயே சாஞ்சிட்டு வரான் காரில். இப்போ நம்ம ஜங்குக் டயாங் ஆடியோ ஓகே ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனால் நம்ம ஜங்குக்கே புரியுது அவன் ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ போனோடனே நம்ம டயாங் அப்படியே கார்லேயே படுத்திருப்பான். ஸோ அவனை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு பெட்ரூமில் படுக்க வச்சுருக்கான். அவன் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். ஸோ பெட்ஷீட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் போயிட்டு யாருக்கோ கால் பண்ணுறான். சரி ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு கோல்டு, அதனால் பேச முடியல, இரும்பலாக வந்துட்டுருக்குது. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு 2 days மிஞ்சி போனால் 400க்கு போடுறேன். எனக்கு தெரிறதா ரொம்ப த்ராட் வந்து ஒரு மாதிரி இருக்கு, அதனால தான் சாரி. இதே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நான் லேட் ஆக்கிட்டேன் சாரிடா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால தான். சரி நான் சொன்னதுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. பை டச்சிமேஸ், லவ் யூ ஆல்.